ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் திணையரிசி பாயாசம் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மாகுமார் சகோதரர் விஜயன் அவர்கள். இவர் கடந்த 18 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். கடந்த 13 ஆண்டு காலமாக தன்னை இந்த இறை சேவையில் முழுமையாக அர்ப்பணித்துள்ளார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிரதர், இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்தில் உங்களுக்கு ஒரு எந்த விஷயம் உங்களை ஈர்க்கப்பட்டு வந்தீங்க பிரதர்? இங்கே இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பில் எனக்கு அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஈர்த்துச்சு. ஏன்னா உலகாய வாழ்க்கையில் அன்பால் அடிபட்டதுனால இங்கே சகோதர சகோதரிகள் என் மேலே காட்டின அன்பு தான் என்னை இங்கே ஈர்த்துச்சு. அதுக்கு பிறகு தான் ஞானம், யோகம், சேவை சம்பந்தமான விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் எனக்கு இது மேலே ஆர்வம் என்பது அதிகமாச்சு. அவங்க பரிவாக பேசின அந்த வார்த்தைகள், அன்பாக நடத்தி கொண்ட அந்த விஷயங்கள் தான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பு. இன்னைக்கு என்ன செய்யலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு நான் திணை அரிசி பாயாசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். திணை அரிசிங்கிறது அரிசி வகைகளில் கிட்டத்தட்ட 9 அரிசி வகைகள் இருக்குது. அதில் திணை அரிசி ஒன்று. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது திணை அரிசினா என்னன்னே தெரியறது இல்லை. இப்போ திணை அரிசிங்கிறது ரொம்ப இரும்புச்சத்து அதிகமாக கொண்ட ஒரு சத்தான உணவு. இப்போ இந்த உணவுங்கிறது எல்லாருமே எடுத்துக்கலாம். இதுக்கு சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இந்த உடம்புங்கிறது சத்வீகத்தினால் உருவாக்கப்பட்டது. ஆகையினால இயற்கையாக வந்த இந்த திணை அரிசியும் உடலுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். ஆகையினால இந்த திணை அரிசிங்கிறது ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. வாரத்துக்கு 2 முறை திணையரிசி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ திணையரிசி பாயாசம் நம்ம எப்படி பண்ணலான்னு நான் சொல்ல வரேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னா, திணையரிசி பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: திணையரிசி 1 ஆழாக்கு, பொடித்து வைத்த வெல்லம் 2 ஆழாக்கு, கிறிஸ்மிஸ் பழம் தேவையான அளவு, முந்திரிப்பருப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, பால் 1 கப். இப்போ நாம இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். திணை அரிசியை முதல்ல நம்ம வறுத்துக்க போகிறோம். பொன்னிறமாக வறுக்கணும். அதனால் நீங்கள் போடுங்க. இப்போ இதை பற்ற வச்சுக்கலாம். சிறிதளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய்யில் பொன்னிறமாக வறுத்துக்கணும். பிரதர், இதை நெய்யில் தான் வறுக்கணுங்களா? எண்ணெயிலலாம் வறுக்கக்கூடாதுங்களா? நெய் அல்லது எண்ணெய், நல்லெண்ணெயில் வறுத்தா இன்னும் நல்லது. ஆனால் இது நம்ம இப்போது உணவு முறை பார்க்கும்போது இப்போதைக்கு எண்ணெய் கூட நல்ல எண்ணெய் கிடைக்கிறதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால் நெய்யில் போட்டு நம்ம இதை வறுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த பொன்னிறமாக தயாரிக்கப்பட்ட இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, குக்கரில் வேக வைக்கணும். இப்போ குக்கரில் இதை வேக வைக்கணும். அதுக்காக குக்கர் எடுங்களேன். நெக்ஸ்ட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் போடலாம். இப்போ அடுப்பில் வச்சு தண்ணீர் ஊற்றலாம். 1க்கு 6 அளவு தண்ணி ஊற்றணும். ஏன்னா நமக்கு பாயாசங்கிறதுனால இது சாதம் மாதிரி வேகும். அதனால் 1க்கு 3 ஊற்றலாம். இப்போ நம்ம இதுக்கு வெயிட் போட்டுடலாம். இப்போது கொஞ்சம் ஆவி வந்த உடனே வெயிட் போட ஆரம்பிச்சிடலாம். வெயிட் போட்டாச்சு. இப்போ வெயிட் போட்டு இப்போ நம்ம இது ஆகிறதுக்குள்ளே நம்ம பால் காய வச்சிடலாம். கொஞ்சம் பால் காய வச்சுட்டு
அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்காக காய வச்சிடலாம். இப்போது இது வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம பாலும் ரெடி ஆகிடும், இது விசில் ரெடி ஆகிடும். பிரதர், இந்த பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தில் எந்த ஒரு உணவு சமைக்கிறதா இருந்தாலும் அதை கடவுளுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக 100. நீங்கள் அந்த கடவுளுக்கு படைக்கும் போது உங்களுடைய மனநிலையில் எந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வருவீங்க பிரதர்? அதாவது நாங்கள் படைக்கிறதுக்கு முன்னாலேயே சமைக்கும் பொழுதே இறைவனுடைய நினைவிலிருந்து தான் சமைப்போம். ஏன்னா உணவுங்கிறது நம்முடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம நினைக்கிறோம் ஏதோ வயிற்றை நிறைச்சிடுறோம், சாப்பிட்றோம், 3 வேளைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அது முழுக்க உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அது மாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா நம்ம உணவு எப்படியோ அப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் உருவாகும், நம்முடைய உணர்வுகள் மாற்றம் என்பது கிடைக்கும். அப்போ உணவு கிடையாது, அது உணர்வுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து கணவனுக்கு பரிமாறுறாங்க அப்படின்னா அந்த உணர்வுகளை தான் பரிமாறுறாங்க. வெறும் உணவுகள் மட்டும் பரிமாறல, உணர்வுகளோட பரிமாறுறாங்க. அதனால தான் வெளியில் சாப்பிட்றது கூட உடம்புக்கு சேர மாட்டேங்குது. தாய் மகனுக்கு, குழந்தைகளுக்கு பரிமாறும் பொழுது அந்த உணர்வுகளை தான் அங்கே பரிமாறுறாங்க. அப்போ நம்முடைய உணர்வுகள் தான் அங்கே பரிமாற்றப்படதை தவிர வேற ஒன்றும் விஷயம். அப்போ அந்த உணர்வுகள் நல்ல உணர்வுகளாக இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய மனநிலையில் நம்முடைய உணர்வுகள் வந்து எப்படி மாறுதுன்னு நம்மளால சொல்ல முடியறதில்ல. ஆகையினால இறைவனுடைய நினைவிலிருந்து நம்ம செய்யும் போது அந்த உணர்வுகள் கண்டிப்பாக உயர்ந்த உணர்வுகளாக நம்மளால உருவாக்க முடியுங்கிறதுக்காக இறைவனுடைய நினைவிலிருந்தே அந்த சமையல் என்பதை நாம செய்கிறோம். அப்போ இறைவனுடைய நினைவிலிருந்து சமைக்கும் பொழுது அந்த உணவுங்கிறது வந்து பதார்த்தம் என்பது எப்படிப்பட்ட பதார்த்தமாக இருந்தாலும் உணர்வுகள் அங்கே நிறைக்கப்படுறதுனால அந்த உணவு வந்து ரொம்ப அதாவது அன்பானதாகவும் அந்த உணவு சாப்பிடும் பொழுது எல்லாமே நமக்கு வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுது. அதனால உணவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நம்முடைய உணர்வுகளை மாற்றக்கூடிய விஷயம். நம்முடைய உணர்வுகளை மாற்றுறதுக்காக தான் இறை நினைவிலிருந்து சமைக்கிறோம், இறைவனுக்கு அதை படைக்கப்படுது. ஓகே, இப்போ விசில் வந்துடுச்சு, நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து அழகா பூ போல வெந்துடுச்சு, பத்தலை தெரியுது, நல்லா அழகா மலர்ந்துருச்சு. எதுக்காக நெய்யில் வறுக்கிறோம் அப்படின்னா பாயாசங்கிறது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த சாதம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடக்கூடாது. இது சாதம் தான், பட் இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வந்து லைட்டாக வறுத்து நல்லா நெய் ஊற்றி வறுத்து நம்ம இதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தண்ணி தேவையான அளவுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நான் 1க்கு 6 தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன், இப்போ நம்ம 3 தான் ஊற்றிருந்தோம். இப்போ மறுபடியும் இந்த 3 தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இது கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். 2 ஊற்றுங்க. நன்றி. இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு, நம்ம பால் ஆஃப் பண்ணிடலாம். எதுக்காக பாலை சூடு பண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, பச்சையாக பால் ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம இதில் நெய் போட்டு வறுத்திருக்க காரணத்தினால பச்சை பால் ஊற்றணுன்னே திரைச்சிடும். அதனால கொதிக்க இதுவும் சூடாக இருக்கும்போது அதுவும் சூடாக இருக்கும்போது ரெண்டும் சேர்க்கும் போது அது வந்து திரையாமல் அழகாக நமக்கு கிடைக்கும், பாயாசம் கிடைக்கும். இப்போ இது வந்து வேகணும். இதை பாலை வந்து இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணணும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா 2 அளவு வெல்லம், அதாவது 1 அழாக்கு திணை அப்படின்னா 2 அழாக்கு வெல்லம் இனிப்பு போடணும் இல்லைங்களா? அதனால 2 அளவுக்காக இது போடணும். அதே சீனி போடுறதா இருந்தால் 1.5 போட்டாலே போதுமானது. வெல்லம் போடுற காரணத்தினால 2 போட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இனிப்பு நமக்கு வந்து தேவையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சீனி போட்டும் பண்ணலாம். இப்படி சீனி போடுறோம் அப்படின்னா இதை வேக வைக்கும் போது துளி அளவு உப்பு போட்டு வேக வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு போடாததுக்கு காரணம் என்னன்னா, இது வெல்லத்தில் உப்புத்தன்மை இருக்கும், அதனால நம்ம உப்பு போடணுங்கிற அவசியம் இல்லை. வந்து இது ரெடி ஆயிட்டு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ வெல்லம் 2 பங்கு நம்ம வெல்லம் போடுறோம். போட்டுட்டு இதில் வந்து தண்ணி 1/4 பங்கு தண்ணி ஊற்றலாம். 1/4 பங்கு. போதும். நல்ல கரைச்சிக்கங்க கரண்டியால், அதை அழகாக கரைச்சிக்கலாம். பற்ற வச்சுக்கோங்க. இது வெள்ளை பாகு காய்ச்சறதுங்கிறது கொஞ்சம் கவனம் கொடுத்து காய்ச்சணும். அதாவது அது கொதிக்கிறதுக்கு முன்னாலேயே நாம் அந்த வெள்ளத்தை கரைச்சிடணும், கரண்டியால் நல்லா கரைச்சிடணும். ஆனால் கொதிச்சதுக்கு பிறகு அப்படின்னா அந்த கட்டியானது அப்படியே தான் இருக்கும். உலகத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்ன?
அதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உணவுகளே காரணம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த உடம்புக்கு கொடுக்குற ஒரே இன்புட் சாப்பாடு மட்டும்தான். ஏன்னா அந்த உணவு தான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றம் கொடுக்குது, மனதினுடைய விஷயங்களும் நிறைய மாற்றத்தை அது கொடுக்குது. ஆக உணவும் ஒரு முழு காரணமாக இருக்குது. இப்போ உணவுல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்தாதான் உலக மாற்றத்திற்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இப்போ உணவுங்கிறது சாத்வீகமான உணவை நம்ம சாப்பிடணும். ஏன்னா இந்த உடல் என்பது சாத்வீகத்தால் நம்ம பற்கள் கூட நம்முடைய வயிறினுடைய ஜீரண மண்டலம் கூட சாத்வீகமான உணவுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு, அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்முடைய உணவு எப்படியோ அப்படித்தான் நம்முடைய ஜீரண மண்டலமும் சரி, நம்முடைய பற்களும் சரி, அதை செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிரதர், உலகத்தில் பெரும்பாலானவங்க சைவத்தை விட அசைவம் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன பிரதர்? சரிதான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்முடைய உணவு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், எப்படி ஒரு என்ஜின் இருக்குது, அப்போ அந்த என்ஜின் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடணும் அப்படின்னு அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த என்ஜின் என்ன ஆகும், ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த 50,000 கிலோமீட்டரை 5 வருஷமும் ஓட்டலாம், ஒரே வருஷமும் ஓட்டிடலாம். ஸோ அது மாதிரி தான் இந்த வயிறுன்ற இன்ஜின் கூட இயங்குறது ஒரு லிமிட்டு தான். அதுக்கு மேலே நம்ம இயக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆயுள் காலத்தை நாமளே குறைச்சிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ நம்முடைய ஆயுள் காலம் குறையிறதுக்கு முழு காரணமே நம்முடைய உணவு தான் காரணம். நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி சாப்பிட்டாங்க? நல்ல திணை உணவு, தானியங்கள், இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டதுனால அவங்க 100 வருஷம் கூட வாழ்ந்தாங்க, திடகாத்திரமா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க. ஆகையினால நம்முடைய உணவுங்கிறது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது. இந்த என்ஜின் ஒரு லிமிட்டு தான். அதுக்கு மேலே போக 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 என்ஜினுடைய தன்மையும் குறைஞ்சிட்டே வரும். அப்போ வியாதிகள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும், டென்ஷன் வரும், கோவம் வரும், எல்லா பிரச்சனைகளும் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாகு தயாராகிடுச்சு, அருமையான முறையில் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பாகை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்துருச்சு, நல்லா பூ போல் அழகாக வெந்துருச்சு, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தான் வெந்திருக்குது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதில் பால் ஆட் பண்ணலாம். பால் நம்ம எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். அதாவது 1 கப்பு வீதம் நம்ம இதில் பால் ஊற்றலாம். இப்போ பால் ஊற்றி இதை நம்ம மறுபடியும் கொதிக்க வைக்கும்போது இந்த திணையரிசி அந்த பாலோடு அது அழகாக அது கலக்க ஆரம்பிச்சிடும், நல்லா வெந்துடும். இப்போ பாகு தயாராகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது, நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு அது பாகு ரெடி ஆகிடுச்சு. பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாகு இதில் நம்ம ஊற்றுறோம். இப்போது திணை அரிசி பாயாசம் 80% தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டினாலே போதுமானது. நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வறுபடணும். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காவை பொடிச்சு உள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான். பருகுவதற்கு தயாராகிடுச்சு திணை பாயாசம். இப்போ நம்ம இது எல்லாருக்கும் பருக கொடுக்கலாம். சின்ன குழந்தையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் இதை சாப்பிடலாம். சாப்பிடு. ரொம்ப அற்புதமாக இருக்குது பிரதர். ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரதர், உங்களுடைய சேவைக்கு மத்தியில் நேர்களுக்காக இந்த திணை அரிசி பாயாசம் செய்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சிஸ்டர். திணை அரிசி பாயாசம் செய்முறை: கடாயில் நெய் ஊற்றி திணையரிசியை பொன்னிறமாக வறுத்து பின் குக்கரில் 6 பங்கு தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவும். அதன்பின் பாலை சேர்த்து நன்றாக கிண்டவும். சிறிது நேரத்திற்கு பின் தயாரித்து வைத்திருந்த வெள்ளப்பாகுவையும் சேர்த்து கிளறவும். பின் நெய் ஊற்றி வறுத்த முந்திரி பருப்பு, கிறிஸ்மிஸ் பழத்தை போடவும். இறுதியாக ஏலக்காயை பொடித்து போட்டு கலக்கினால் பருகுவதற்கு ருசியான திணையரிசி பாயாசம் தயார்.